இங்க இந்த ஒரு வீடியோவை பாருங்க. இந்த அம்மாவோட பையன் வீட்டை விட்டு துரத்தி விடுறான். அப்ப அந்த அம்மாவை என் பையனை வீட்டை விட்டு துரத்தி விடுறேன், நான் எங்கப்பா போவேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு இந்த பையனை எங்கேயாவது போ அப்படின்னு சொல்றான். இந்த அம்மாவும் பையனை பார்த்து சொல்றாங்க, இவ்வளவு தூரம் உன்னை பெத்து வளர்த்த ஆளாக்குன என்ன இப்படி ரோட்ல கொண்டு நிப்பாட்டிருக்கியே, என் பாவம் உன்னை சும்மா விடுமா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. கல்நெஞ்சம் பிடிச்ச அந்த பையனும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அந்த அம்மாவை ரோட்லயே விட்டுட்டு போறான். அப்படியே இந்த அம்மாவோட மருமக பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து வீட்டுக்கு வராங்க. அப்ப அங்க இருந்த ஒரு செக்யூரிட்டி ஒருத்தர் ஓடி வந்து அந்த பொண்ணுக்கு வணக்கம் சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து சொல்றாரு, உங்க கணவர் உங்க மாமியார வீட்டை விட்டு துரத்தி விட்டாரு அப்படின்னு. இதை கேட்டது இந்த பொண்ணு, என்னங்க சொல்றீங்க, உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்ப இவரும், ஆமா அவங்க இருக்க இடத்த வேணா நான் கூட்டி கொண்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த அம்மா இருக்க இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போறாரு. இவனு சரின்னு சொல்லிட்டு போறா. அப்படி போனா இந்த அம்மா அங்க இருக்க ஒரு வீட்டு முன்னாடி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தது அந்த பொண்ணு அப்படியே கண் கலங்கி போய் நிக்கிறா. அதுக்கப்புறமா அவளோட மாமியார கூப்பிடுறா. அந்த அம்மாவும் மருமகளை பார்த்தது அப்படியே ஓடி வந்து மருமகளை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அப்படி அழுத இவங்களும் மருமகளை பார்த்து சொல்றாங்க, என் பையன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலாமா, இப்படி என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டானேன்னு சொல்றாங்க. அப்ப இந்த பொண்ணு, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்கம்மா, நான் உங்களுக்கு மருமகளா இல்ல, இனிமே மகளா இருப்பேன், வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வரா. அப்படி போன இந்த பொண்ணு மாமியார வெளியே நிக்க சொல்லிட்டு உள்ள போறா. அப்ப கணவர் பாத்தீங்கன்னா மனைவியை பார்த்து சந்தோஷத்துல ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு பக்கத்துல வராரு. அப்ப இந்த பொண்ணு அத்தை எங்கன்னு கேக்குறா. அப்ப கணவர் சொல்றாரு, அம்மாவா, அம்மா வந்து மாமா வீட்டுக்கு போயிருக்காங்க, நீ வந்ததும் வீட்டுக்கு வர அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றா. அப்ப இந்த பொண்ணும் வெளியே ரெண்டு மாமியார கூப்பிடுறா. அப்ப அந்த அம்மாவும் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வராங்க. இவரு பாத்தீங்கன்னா அம்மாவை பார்த்ததும், அம்மா எப்ப வந்த, சொல்லி இருந்தா நானே வந்து கூட்டிட்டு வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த அம்மா பாத்தீங்கன்னா ஓங்கி பையன் கணத்துல அடிக்கிறாங்க. அப்படி அடிச்ச இவங்களும், என்ன வந்து அம்மானு கூப்பிடாத, நீ எல்லாம் ஒரு புள்ளையே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவரோட மனைவி பாத்தீங்கன்னா கணவரை பார்த்து சொல்றாங்க, பெத்தவங்களை பிள்ளைங்க மதிச்சாதான் மத்தவங்க நம்மளா மதிப்பாங்க, பெத்த தாயவே நீ ரோட்ல துரத்தி விட்டுருக்க, நாளைக்கு என்ன ரோட்ல துரத்த மாட்டேன்னு என்னடா நிச்சயம், நானே உன்னோட அம்மாவை என்னோட அம்மா மாதிரி பாத்துக்கிறேன், நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போட அப்படின்னு சொல்லி தன்னோட கணவரை வந்து துரத்தி விட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்த இந்த அம்மாவும் மருமகளை பார்த்து சொல்றாங்க, மாமியாமார பிடிக்காத மருமக இருக்க இந்த காலத்துல மருமகளே எனக்கு மகளா கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி தன்னோட பொண்ணை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க.